ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பிங்கோ சிப்ஸில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் பயன்படுத்துகிறாங்க, ஸோ அதை பற்றின ஒரு முழு வீடியோ தான். ஸோ வீடியோவை தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிடுவானே. அதுலேயும் முக்கியமாக இதில் வந்து ஒரு லாஸ்ட்டாக ஒரு விஷயத்த சொல்ல போகிறோம். ஸோ அது ரொம்பவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்பவும் ஒரு அவேர்னஸாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதனால் வீடியோவை தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிட வேண்டாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போகக்கூடிய வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிங்கோ சால்டட் சிப்ஸை வந்து எடுத்துருக்குறோம். ஸோ இந்த ஃப்ளேவர் தான் நம்ம வந்து இன்னைக்கு ஃபுல்லாக இதோட இன்க்ரீடியன்ஸில் என்னென்ன கலந்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்னென்ன கலந்துருக்காங்கன்னா, மொதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ வந்து 65% பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு இதை வந்து பொரிக்கிறதுக்காக ரீஃபைன்டு பாம் ஆயில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இதில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சால்டட் ஃப்ளேவருங்கிறனால அயோடைடு சால்ட் வந்து 1.3% வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இதனால் என்னன்னா இதில் வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்ன்றது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் என்ன கேஸ் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் கேஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த நைட்ரஜன் கேஸ் வந்து எதுக்காக பயன்படுத்துகிறாங்கன்றது வந்து யாருக்குமே அப்படி தெரியாது. ஸோ எதுக்காக இந்த ஃபுட் ப்ராடக்ட்டில் வந்து நைட்ரஜன் கேஸ் பயன்படுத்தணும் அப்படின்னா, ஃபுட் வந்து அதாவது உள்ளே இருக்கக்கூடிய அந்த சிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டு போகாமல் அதில் வந்து ஆக்சிஜன் வந்து இப்போ நீங்கள் அந்த சிப்ஸை பிரித்து பார்த்துட்டிங்கன்னா, பிரித்து கொஞ்ச நேரத்தில் வச்சுட்டிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நமக்கு போயிடும். இப்போ நம்ம நார்மலாக கடைகளில் வாங்குற சிப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு போயிடும். அதில் வந்து அந்த சிப்ஸ் வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து அந்த நைட்ரஜன் கேஸை வந்து ஃபுல்லாக அதில் பேக் பண்ணி இருப்பாங்க. நம்ம சிப்ஸ் பாக்கெட் வாங்கும்போது என்ன புசு புசு இருக்குன்னு பார்ப்போம். அதை ஃபுல்லாகவே உள்ளே இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா பிங்கோ சிப்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 75% அவங்க நைட்ரஜன் கேஸை உள்ளே பயன்படுத்துகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலிமா நமக்கு வந்து அந்த உள்ளே இருக்கக்கூடிய நைட்ரஜன் கேஸ் வந்து எந்த ஒரு சைட் எஃபெக்டும் நமக்கு அஃபெக்ட் பண்ணாது. ஃபுட் ப்ராடக்ட்டில் வந்து அது மிக்ஸ் ஆகவே ஆகாது. ஸோ நம்ம அதை கட் பண்ணி யூஸ் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அது ரிலீஸ் ஆகிடும். ஸோ அது வரைக்கும் நமக்கு வந்து அந்த ஃபுட்டில் வந்து எந்த ஒரு ஒரு கெமிக்கல் வந்து எதுவுமே ஆட் ஆகாது. அந்த நைட்ரஜன் கேஸ் வந்து கொஞ்சம் கூட அதில் ஆட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலிமா நம்ம வந்து பிங்கோ சிப்ஸை அதிகமாக யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சுக்கோங்க. அதே நேரத்தில் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பிங்கோ சிப்ஸை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அதெல்லாம் நான் அந்த தப்புன்னு சொல்லலை. பட் அளவாக வாங்கி கொடுங்க. எந்த ஒரு பொருளையும் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணோம்னா அது நம்ம ரொம்பவும் கெடுதல். இந்த பிங்கோ சிப்ஸை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான இன்க்ரீடியன்ஸ் வந்து பெருசாக இதில் பயன்படுத்தலை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கெடுதலான பொருளை எதுவுமே பயன்படுத்தலை. இருந்தாலும் நம்ம வந்து நம்ம வீட்டில் தேவைன்னா நம்ம வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸ் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க. இந்த மாதிரி சிப்ஸ் பேக்கெட் வந்து தயவுசெய்து வந்து அதிகமாக வாங்கி கொடுக்க வேண்டாம். இதை வந்து யாரும் வந்து வாங்கக்கூடாதோ இல்லை பிங்கோ சிப்ஸ் வந்து அவங்க தயாரிக்கக்கூடாதுன்றதை நான் யாரும் எதுவும் சொல்லலை. இந்த மாதிரி பொருட்கள் வந்து யாருமே அதிகமாக வந்து குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்க வேணாம். வாங்கி கொடுங்க, பட் அளவாக வாங்கி கொடுங்க, அளவாக பயன்படுத்துங்க. இதனால் நம்மளுடைய உடம்பு தான் நமக்கு நல்லது. இது வந்து எப்படி தயாரிக்கிறாங்கன்றதை வந்து நான் இப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ இந்த உருளைக்கிழங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் நல்ல உருளைக்கிழங்கு தான் பயன்படுத்துகிறதா சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம பாதுகாப்பாக பயன்படுத்திட்டு நம்ம பாதுகாப்பாக இருந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட உடம்புக்கு நல்லது. நம்ம அப்படி தேவைன்னு நினச்சோம்னா நம்ம வீட்லேயே உருளைக்கிழங்கு வாங்கி சிப்ஸ் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்பவும் ஆரோக்கியமானது. ஸோ இந்த வீடியோ மூலிமா நீங்கள் பிங்கோ சிப்ஸ் எப்படி தயாரிக்கிறாங்க, அது வந்து இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குன்றது நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இது மூலிமா உங்கள் குழந்தைங்களுக்கு பிங்கோ சிப்ஸ் வாங்கி கொடுக்கலாமா வேணாமன்றத முடிவு உங்கள் கையில். குட் பை.